கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றதை மட்டும் தெளிவாக எடுத்துருங்க. முதல்ல கேள்வி வந்து ஏ மற்றும் பி என்பவர்களின் தற்போதைய வயது விகிதம் 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ பி 2 பேர் இருக்காங்க. தற்போதைய வயது சரிங்களா, தற்போதைய வயது விகிதம் வந்து 4:5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயது விகிதம் 5:6ன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருடங்களுக்கு பிறகுனா வந்து இங்கே சரிங்களா, 5 வருஷத்துக்கு பிறகு இது வந்து பின் அவங்களோட வயது விகிதம் வந்து 5:6ங்கிற ரேஷியோவில் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அவர்களின் தற்போதைய வயது கூடுதல் சரிங்களா, தற்போதைய வயதுனா இதோட கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதல்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் போடுறேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து கேள்வி. இதுலேருந்து நம்ம வந்து தற்போதைய வயதோட கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இருக்கிறது ஏவோட பங்கு சரிங்களா, வயதோட பங்கு 4 பங்கு, இவருக்கு பியோடது வந்து 5 பங்கு. 2 பேரோட கூடுதல் தான் கேட்குறாங்க. 4 + 5 வந்து 9 பங்கு. அவங்களோட வயது கூடுதல் வந்து 9 பங்கு இருக்குமா. இதில் ஆப்ஷனில் வந்து எது வந்து 9வது வாய்ப்பாடில் வருதுன்னு பாருங்க. 55 வராது, 35 வராது, 25 வராது, 45 தான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து ஆப்ஷன் வந்து ஒரு 2-3 ஆப்ஷன் வந்து 9வது வாய்ப்பாடில் வர மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்தில் இருக்கிற விகிதம் கொடுத்துருக்காங்க. இந்த விகிதத்தோட வித்தியாசம், அதாவது இந்த விகிதம் மாறுது இல்லைங்களா, அது வந்து எத்தனை வருஷத்துல மாறுதுன்னா 5 வருஷத்துல மாறுதுங்களா. அப்போ அந்த விகிதம் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒரு விகிதம் மாறுது இவருக்கு ஒரு விகிதம் மாறுது, சமமா இருக்கா. அப்போ அந்த ஒரு விகிதத்தோட மதிப்பு, அதாவது அந்த ஒரு பங்கோட மதிப்பு வந்து 5 வருஷம். இப்போ இந்த 5 வந்து எடுத்துட்டு போய் இதுல பெருக்கணும்னா நம்மளுக்கு வந்து 4 பங்கோட மதிப்பு 5 பங்கோட மதிப்பு கிடைச்சிருமா. அப்போ 4 × 5 வந்து 20, 5 × 5 வந்து 25. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது வந்து அவங்களோட கூடுதல் 20 + 25 வந்து 45. இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. இதே வந்து இந்த 5:6ன்ற ரேஷியோ மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இப்போ இங்க 20 வயசு இருக்கு, 5 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து 25 வயசு ஆயிடும். இங்க 25 வயசு இருக்கு, 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு 30 வயசு ஆயிடும். இதை சுருக்கணும்னா 5:6 வந்துடும். அப்போ நம்ம போட்டிருக்க ஆன்சரு சரியானது தான். இருக்கிற கொஸ்டின்ல ஆப்ஷன்ல எதனா மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா விகிதம் கொடுத்துருக்காங்களா, அந்த விகிதத்தோட மாற்றம் வந்து சமமா இருக்கான்னு பார்க்கணும் இல்ல. சமமா இருக்கிறப்போ விகித மாற்றம் மாறுது இல்லைங்களா, அதோட மதிப்பு, அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இதுக்கு நம்ம வந்து X, Y அந்த மாதிரிலாம் போட தேவை. இந்த மாதிரி போட்டோம்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும்.